Hi friends, இந்த வீடியோல ionization energy அப்படினா என்னங்கறத பார்க்க போறோம். So chemistryல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுல ionization energy is the minimum energy required to remove an electron from a gaseous atom in its ground state to form a cation அப்படினு கொடுத்திருக்காங்க. So ionization energy, ionize அப்படினாலே என்ன அர்த்தம் அப்படினா ionize அப்படினா தனியா கொண்டு வரது அப்படிங்கறது அர்த்தம். சோ அதோட எனர்ஜி அப்படினா என்ன அர்த்தம்? இஸ் a minimum energy. சோ அதுக்கு எனக்கு தேவையான ஒரு minimum energy required to remove an electron. ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தேவையான ஒரு minimum amount of energy இதுல இருந்து from a gaseous atom. ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு minimum energy in its ground state. ground stateனா நார்மலான ஸ்டேட்ல இருக்கும்போது, சோ அது நார்மலா இருக்கும்போது அதுல இருக்கிற ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானை வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு தேவையான மினிமம் எனர்ஜியை தான் எனக்கு அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்னவா மாறும் அப்படின்னா எனக்கு கேட்டையானா மாறும். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். கேட்டையான் அப்படிங்கிறது என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றது, ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றது. சோ ஏன் கேட்டையானா மாறும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு, ஓகே, சோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில கொண்டு போயிட்டோம். எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவ் சார்ஜ். சோ இந்த ஆட்டம்ல இருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியில கொண்டு போயிட்டோம்னா எனக்கு இது என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். இப்ப என்கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வெளில போயிடுச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன்? பாசிட்டிவா மாறிடுவேன். சோ அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி இஸ் a minimum energy required to remove an electron from a gaseous atom in its ground state to form a cation. கேட்டையானா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். இது அயனைசேஷன் எனர்ஜினால அந்த மினிமம் எனர்ஜி. சோ த எலக்ட்ரானை வெளில எடுத்தோடனே அது என்னவா மாறிடும்? பாசிட்டிவ் இதுவா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியதுல என்னன்னா, அயனைசேஷன் எனர்ஜினா அது ஒரு எலக்ட்ரானை வெளியில கொண்டு வரதுக்கு, அயனைஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவையோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது. சோ இது வந்து இதோட இன்னொரு நேம் என்னன்னா அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை மெஷர் பண்றது kJ per mole அப்படின்ற இதுல மெஷர் பண்ணுவாங்க. சோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அலாங் தி குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப முதல்ல உங்களுக்கு பீரியட்னா என்னன்னு தெரியணும். இது பீரியாடிக் டேபிள். சோ பீரியட் அப்படிங்கிறது இப்படி போறது, குரூப் அப்படிங்கிறது வெர்டிகலா இருக்கிறதா எனக்கு சொல்றது. சோ இப்ப இந்த இடத்துல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீசஸ் along the period அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்க செகண்ட் பீரியட் எடுத்துக்கிறேன். செகண்ட் பீரியட்ல என்ன இருக்கு? லித்தியம் இருக்கு. சோ லித்தியம்ல வந்து எனக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அடுத்த ஷெல்ல வந்து 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்றேன்னா பெர்லியத்தை எடுத்துக்கிறேன். பெர்லியத்துல வந்து 4 இருக்கு. ஓகே, சோ பெர்லியத்துல வந்து 4 இருக்கு. சோ நான் அப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுல 2 இருக்கும், அடுத்தது இருக்கிறதுல 2 இருக்கும். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம், போரான் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். போரான்ல வந்து 5 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ போரான்ல 5 இருக்கு. சோ அப்போ உள்ள 2 இருக்கும், அடுத்தது இருக்கிறதுல ஆக்சுவலி 3 இருக்கும். ஓகே, சோ இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது இந்த எலக்ட்ரானை எடுக்கிறது. ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அலாங் த பீரியட் போயிருக்கோம். சோ இப்ப நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆட்டம்ல என்ன இருக்கும்? எனக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். சோ இங்க வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை புரோட்டான் இருக்கும், ரைட்டா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து 4 புரோட்டான் இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரான் அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த புரோட்டான் வந்துட்டு இந்த எலக்ட்ரானை நல்லா உள்ள இழுக்கும். ஆக்சுவலி அப்ப அந்த ஷெல் வந்து கம்மியாகும். ஓகே, சோ அப்ப இதை விட இங்க வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க வந்து நிறைய புரோட்டான்ஸ் இருந்திருக்கும். அப்ப இங்க நிறைய புரோட்டான்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஷெல் என்ன ஆயிடும்? ரொம்ப 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 உள்ள போகும். உள்ள போகும்போது என்ன ஆகும்? அந்த அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் ஷெல்லுக்கும் இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதை பொறுத்தவரை அவ்வளவா அட்ராக்ஷன் இருக்காது. பிகாஸ் இதுல ஒரே ஒரு புரோட்டான், இதுல 3 புரோட்டான் தான் இருக்கும். அவ்வளவா எனக்கு அட்ராக்ஷன் இருக்கா. சோ நான் அதை வந்து ஈஸியா இந்த எலக்ட்ரானை வெளில எடுத்துடலாம். சோ இதுலயும் வந்து இதை விட அதிக அட்ராக்ஷன் இருக்கும், ஆனா கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். சோ அதனால இதையும் நான் எடுத்துடலாம். பட் இங்க வந்து நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, சோ இங்க நிறைய இருக்கிறதுனால, நிறைய புரோட்டான்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த ஷெல்ஸே வந்து உள்ள போயிருக்கும். சோ உள்ள போயிருக்கிறதுனால எனக்கு அந்த
ஸோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் அந்த ஒரு எலக்ட்ரான்ஸை வெளியில கொண்டு வரதுக்கு நான் நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் இங்க சொல்லியிருக்காங்க அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். ஸோ பீரியடை பொறுத்தவரை இதுல வந்து ஓரளவு எனர்ஜி கொடுத்தா போதும், இதுல வந்து இதை விட அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். பிகாஸ் அந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து இந்த நியூக்ளியஸ்க்குள்ள போயிருக்கும். பிகாஸ் நியூக்ளியஸ்குள்ள மீன்ஸ் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல போயிருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் காரணமா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது காரணமா இது வந்து அதை விட ரொம்ப உள்ள போயிருக்கும். அந்த ஆட்டம் அந்த நியூக்ளியஸ் பக்கத்துல. சோ அந்த நியூக்ளியஸ் பக்கத்துல போன அந்த ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறது எனக்கு கஷ்டம். அதனாலதான் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட்ல போகும்போது அது வந்து எனக்கு அதிக எனர்ஜி தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நான் லித்தியம் எடுத்துக்கிறேன். சேம் லித்தியம்ல வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே, 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து நான் சோடியம் எடுத்துக்கிறேன். சோடியம்ல வந்து 11 இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஷெல்ல 2 இருக்கும். அடுத்ததுல 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். அடுத்த இதுல வந்து எனக்கு ஒன்னே இருக்கும். சோ இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இருக்கிற நியூக்ளியஸ் வந்து விட்டு விலகி போகுது. ஓகே, அடுத்தடுத்த சப்ஷெல்ல போகுது. இது வந்து Na, இதோட இது வந்து 11. சோ அடுத்தது பார்த்தோம்னா கேன்னு பார்த்தோம்னா அது வந்து இன்னொரு சப்ஷெல்ல ஃபார்ம் ஆயிருக்கும். சோ கேங்கிறது 19னா, சோ இப்ப நான் கேல வந்து 19 எலக்ட்ரான்ஸ் வரைஞ்சிருக்கேன். சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எடுக்கிறது கஷ்டம். பிகாஸ் இது வந்து நியூக்ளியஸ் பக்கத்திலே இருக்கு. இது எடுக்கிறது கஷ்டம். இது எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. பிகாஸ் அந்த ஷெல்ல வந்து அதிகமா ஷெல் வந்துட்டே இருக்கு. சோ அந்த நியூக்ளியஸ் விட்டு விலகி போயிட்டே இருக்கறனால இந்த இடத்துல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. அதை விட பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப விலகி போயிருக்கு. சோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. அப்ப எனக்கு அலாங் தி டவுன் தி குரூப்பை பொறுத்தவரை எனக்கு வந்து இங்கதான் அதிகமா தேவைப்படுது. இங்க அதை விட கம்மி, இங்க அதை விட கம்மி, இங்க அதை விட கம்மி. சோ அந்த மாதிரி கம்மி ஆயிட்டே தானே இருக்கு. சோ அப்ப அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதனாலதான் இதோட மீனிங் என்ன சொல்லிருப்பாங்க, டவுன் த குரூப் த அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட். இதோட அர்த்தம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, as atomic size decreases, எனக்கு போக 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 அந்த சப்ஷெல்ஸ் வந்து சுருங்கிட்டே வரும். சோ அதனால அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது from left to right in a period more energy is required to remove the electrons. So இதுதான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொன்னோன்னே நமக்கு பேசிக்கா ஞாபகம் வர வேண்டிய கான்செப்ட் இதெல்லாம் மட்டும்தான். So thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe to my channel. Thank you.